என்னதான் வந்துட்டு வீட்டில் வேலைகள் இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா மோட்ரு சுவிட்ச் அமர்த்தவே இல்லைங்க. அப்போ தான் பார்த்து அமர்த்திட்டு சரின்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லி போனோம். வாங்க வந்தது ஒரு ஐட்டம், ஆனால் வாங்கினது வேறு ஐட்டம். அதாவது என்ன தான் வாங்க வந்தோமோ அதே மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்போம். நான் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். பசங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஓட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஆயில் வாங்கினோம். கோல்டு வின்னர், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே இருக்குல்ல. நாங்கள் எப்போவுமே கோல்டு வின்னர் தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து வந்துட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு, முழு உளுந்து. சரின்னு சொல்லிட்டு அது 1 கிலோ வாங்கினோம். அந்த உளுந்தோட ரேட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன தான் பிசவரேட்டின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்துட்டு பசங்களுக்காக மோமோஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு மோமோஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் இருந்துச்சுல, அதுதான் வாங்கிட்டு இருந்தோம். அது ஹெல்தி இல்லை தான், ஆனால் என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு. இந்த சிப்ஸுங்க எங்கள் ஊரில் வெறும் 20 ருபீஸ் தாங்க, இங்கே 70 ருபீஸ் தான். என்ன கொடுமை. வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பில் போடுறது நிற்கிற கொடுமை நினச்சாதங்க கடுப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வழியாக வாங்கிடலாம். பில் போட்டு வெளியே வரவங்களாம் போதும் செம்ம கூட்டம். பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக பன்னீர் பீஸாவும் அது என்னமோ பால்ஸுன்னு சொன்னான், பொட்டேட்டோ பால்ஸாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, தெரில. அது 2 பசங்க வாங்கினாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் சூடாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஆரவும் சாப்பிட்டோம். அதுக்கு ஒரு சாஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. இந்த இதை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம தான் எங்கேயும் போனாலுமே வந்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துருவோம்ல, அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸையும் கட்டப்பையிலேருந்து எடுக்க, திரும்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண, திரும்ப பாக்ஸில் ஸ்டோர் பண்ணவங்களும் போதும் நான்